ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கிங்களேன். அங்கே வந்து கெட்டவங்க எப்படி வந்து பழகுவாங்க தெரியுமா? நம்மளை தேடி வந்து பழகுவாங்க. நம்மளை பற்றின விஷயங்களை அவங்க சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. நம்ம நம்பி எல்லாத்தையும் சொல்லிடுவோமா. அண்ட் கெட்டவங்க நல்லவங்க எப்படி இருப்பாங்க. அவன் நல்லவன் கிடையாது, அவங்க ஒரு சிடுமூஞ்சி, அவங்க யார்ட்டையும் பேச மாட்டான், அப்படி சொல்லுவாங்க. அவன் ஒரு கஞ்சன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அவங்க தான் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட வந்து க்ளோஸாக பழகி நம்மளை பற்றின விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட சீக்ரெட்லாம் தெரிஞ்சிருதில்ல, அதனால நம்மளை எப்படி எங்கே அட்டாக் பண்ணணுமோ அந்த நேரத்தில் அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் அத்தனையும் அவங்கள்ட்ட ஏதாவது தெரியாமல் உளறிட்டோன்னா அதை அப்படியே வச்சுருந்து யாருக்கிட்ட எப்படி என்ன மாதிரி சொன்னால் அது வெடிக்குமோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். அதனால் நம்மக்கிட்ட வந்து க்ளோஸாக பழகிறவங்க என்றைக்கும் நல்லவங்களும் கிடையாது. நம்மளை விட்டு தூரமாக நம்ம வந்து எப்போ பாரு ஒரு வார்த்தை சொன்னால் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க கெட்டவங்களும் கிடையாது. அவங்க தான் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்க தான் நல்லவங்களாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அனுபவம். இதை நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் விருப்பம். பட் நான் சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சாரி.